இன்றைக்கி தை கிருத்திகை, ரொம்ப சீக்கிரம் தைப்பூசம் வரப்போகுது. ஸோ முருகர் பக்தர்கள் இல்லை முருகரை ரொம்ப பிடிச்சவர்கள், சரி என்ன ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் தான் இந்த ஆடியோவில் இருக்க போகுது, சாரி வீடியோவில் இருக்க போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கா? வீக்லி ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆர் பேசுகிறேன். நம்ம 6 Sense யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஆனால் கூகுள் அனாலிட்டிக்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது நம்ம வீடியோஸை நீங்கள் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டீங்க, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இந்த வீடியோஸை ஷேரும் பண்ண மாட்டீங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சேனல் வீடியோஸை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு நீங்கள் கொடுக்குற பெரிய மோட்டிவேஷன். ஆல் ரைட், ஸோ இன்றைக்கி முருகர் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்ன கலர் பயன்படுத்தலாம், எந்த நம்பர் பயன்படுத்தலாம், எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மெசேஜ் டேரோ ரீடிங் தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான டேரோ ரீடிங்காக இருக்க போகுது. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். ஆஸ் யூஷுவல் 3 செட் ஆஃப் கார்ட்ஸ். நீங்கள் கேள்வியை கேட்டுட்டு கார்ட்ஸை சூஸ் பண்ணலாம், இல்லை கார்ட்ஸை சூஸ் பண்ணிவிட்டு கேள்வி கேட்கலாம். வாட் எவர், இல்லை எதுவுமே இல்லாமல் கேஷுவலாக ரீடிங்கை கேட்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த கார்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட ரெசனேட் ஆகும். எப்படி இருந்தது அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். உங்களுக்கான 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் டு சூஸ். இதோ நீங்கள் ஏதாவது 2 செட் ஆஃப் கார்ட்ஸை கூட சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பியூட்டிஃபுல்லான தை கிருத்திகையில் முருகர் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சுருக்காருன்னு பார்க்கலாமா? இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி முருகரை நினச்சிக்கிட்டு ரீடிங்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் செட் 1 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்கள் கார்ட்ஸை பார்த்த உடனே எனக்கு உங்ககிட்ட நான் உங்ககிட்ட கேட்கணுன்னு நினச்ச முதல் கேள்வி, உங்கள் மனசில் இருக்கிறத எப்போ நீங்கள் வெளிப்படையாக பேச போகிறீங்க? உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது, நிறைய விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது யார்கிட்ட இருந்தாலும் சரி, அது தெரியல. பட் நிறைய கேள்விகள் இருக்குது, ஒருத்தங்களை கேட்கணும் இல்லை நிறைய பேரை கேட்கணும்னு வச்சுருக்கீங்க. பட் அதை எப்போ கேட்குறது, எப்படி கேட்குறது அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு இல்லை. அதை எல்லாத்தையுமே நீங்கள் இன்டர்னலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்டர்னலைஸ் பண்ணும்போது அது நம்ம ஹெல்த்தில் தான் காட்டும். இந்த வாரம் உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வெளிப்படையாக பேச வேண்டிய வாரம். ஏன்னா இந்த வாரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க. அண்ட் நிறைய ஃபாஸ்டான டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய வாரமாக இருக்க போகுது. ஒன்று தான் இங்கே உங்களுக்கு ஒரு காஷன் நான் கொடுக்குறேன். அவசரப்பட்டு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த வாரம் முழுக்க நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களையே சேலஞ்ச் பண்ணக்கூடிய வேலைகளை இழுத்து போட்டு செய்ய போகிறீங்க. ஒரு வேளை பழசை மறக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை புதிய விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக இருக்கலாம். திடீர்னு ஒரு ஹை எனர்ஜி உங்ககிட்ட இருக்க போகிறத நான் பார்க்குறேன். அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது, உடனே இதனால் முடியும், நான் பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு டக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துறாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கமிட்மெண்ட்டை வரும் நாட்களில் உங்களால் பண்ண முடியுமான்றது சந்தேகத்துக்குரியது தான். இரண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு வேலையை டக்குன்னு எடுத்து டக்குன்னு பண்ணிடணும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக இந்த வேலை நான் செஞ்சால் இது எனக்கு எப்படி ரியாக்ட் ஆகும், இப்போ நான் செஞ்சேன்னா இது எனக்கு பாசிட்டிவான அவுட்கம் கொடுக்குமா, இல்லை செஞ்சும் தேவையில்லாத அவுட்கம் நமக்கு வருமா அப்படின்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணணும் இந்த வாரம். அது ரொம்ப முக்கியம். மூணாவது, எங்கெங்கே தேவையில்லையோ அங்கங்கே நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் சாக்ரிஃபைஸ் நீங்கள் அப்படியே விட்டு கொடுத்துட்டு போகிறதோ இல்லை மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த வாரம் வெளிப்படையாக தெரிய போகிறதில்ல. எல்லாருக்கும் என்ன தெரியும், ஒரு போக்கில் பண்ணிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு போயிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு தான் வருமே ஒழிய, நீங்கள் நிஜமாவே இவ்வளோ வேலையிலையும் அதையும் ஒரு வேலையாக எடுத்து பண்ணீங்க அப்படின்றது இருக்காது. உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், கனவுகள். உங்களுடைய கனவுகளில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத எழுத ஆரம்பிங்க. யூஸ்வலாகவே நம்ம தூங்கி எழுங்கிறப்போ நமக்கு கனவுகள் ஞாபகம் மோஸ்ட்டாக இருக்காது. ஒரு சில கனவுகள் ஞாபகம் இருக்கும். இந்த வாரம் ஸ்பெசிஃபிக்காக என்ன மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வருது அப்படின்றத நீங்கள் வந்து எழுதி வைக்க போகிறீங்க. இப்போ என்னென்னா, ஒரு சில பேர் எனக்கு கேட்கலாம், எனக்கு தூக்கமே வரதில்லை, நான் என்ன கனவை பற்றி எழுதணும்? அப்போது ஏன் தூக்கம் வரல அப்படின்றத யோசிக்க ஆரம்பிங்க. ஏதோ ஒரு பயம்னா என்ன? ஏதோ ஒரு ஓவர் திங்கிங், ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ஓவர் திங்கிங் கண்டினியூஸாக யோசிச்சே இருக்கனால உங்களுக்கு ஒரு செல்ஃப் டவுட், என்னால் என்ன முடியும், என்னால் ஏது முடியாது, இந்த மாதிரியான ஒரு திங்கிங் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் இறங்குவீங்க. இது வந்து அகெயின் உங்களை வந்து
இட் வில் மேக் யூ ஃபீல் டவுன். ஸோ நல்ல ரெஸ்ட் எடுங்க. இந்த வாரம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறனால டக்குன்னு டயர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத பயங்களெல்லாம் தள்ளி வச்சுட்டு ரொம்ப ஆக்டிவாக நீங்கள் இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். ப்ராபப்ளி ஸ்டார்டிங் ஆஃப் த வீக், இனிஷியலாக அந்த வீக் தொடங்கும் பொழுது கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். என்ன வாரம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ட் ஆகலையே அப்படின்னு நீங்கள் தோண ஆரம்பிக்கலாம். பட் வெட்னஸ்டே தேர்ஸ்டே மேலே அப்படியே உங்கள் டைம் ஷிஃப்ட் சூப்பராக மாறப்போகுது. நிஜமாவே உங்கள் கார்டை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அந்த முதல் 2 கார்டு எப்படி இருக்குது, மற்ற கார்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். இனிஷியலாக ஐயோ இந்த வாரத்தை எப்படி தள்ள போகிறோம் அப்படின்னு இருக்க போகிற நீங்கள் ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டே மேலே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாம் உங்களுக்கு ஃபேவராக நடக்க ஆரம்பிக்கும். ஒரு ஸ்விஃப்ட் எனர்ஜிங்க, பயங்கர ஃபாஸ்ட் எனர்ஜி நான் பார்க்குறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்கிறது சுய மரியாதையை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கிட்டையும் நான் போய் பண்ணுறேன்னு சொல்லாதீங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பிளானை போட ஆரம்பிக்கணும். அண்ட் இந்த வாரம் நீங்கள் நிஜமாவே ஒரு விஷயம் செய்யணுங்க. ஏன்னா உங்கள் மைண்டு வந்து வேறு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸில் மாட்டிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிராட்டிடியூட் எழுதலாம் இந்த வாரம். அண்ட் ஆல்சோ நான் மறக்கிறதுக்கு முன்னாடி இந்த வாரம் நீங்கள் க்ரீன் கலர் நல்லா பயன்படுத்துங்க. அண்ட் 9 அப்படின்ற நம்பர் 9 இந்த நம்பரை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக ஃபேவரபுளாக இருக்கும். அது ஒரு பக்கம். இன்னொரு விஷயம் என்னென்னா ரோஸ், இந்த ஃப்ளவர் கூட உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இந்த வாரம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கடவுளுக்கோ இல்லை உங்களுக்கு அதை வச்சுக்கிட்டா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்களும் அதை பயன்படுத்திக்கலாம். இல்லை ரோஸ் பிக்சரை கூட நீங்கள் உங்கள் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை உங்கள் வாலெட்லேயோ வச்சு எடுத்துகிட்டு போங்களேன். அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இந்த வாரம் நல்லா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரி, இதெல்லாம் எதுக்குன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம லைஃப்பில் போகணும் இல்லையா? ஏன்னா ஃபஸ்ட்டு 2 days ஒரு 3 days கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்து வர நாட்கள் சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி வண்டியில் போகும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்கங்க இந்த வாரம். எனக்கு உங்ககிட்ட இருந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், எனக்கு இதை பற்றி உங்ககிட்ட புரிஞ்சுக்கணும், எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுறீங்களா, எனக்கு ஒன்று சொல்கிறீங்களா அப்படின்னு. அட்வைஸாக மட்டும் இருக்கட்டும். நான் இப்படி நிலைமையில இருந்தால் நான் இப்படி பண்ணுவேன் அதெல்லாம் வேணாம். நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பாருங்கள், இது ஓகேனா பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு அவங்கள இண்டிபெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்க விட்டுருங்க. அவங்களோட முடிவுகளில் நீங்கள் தலையிடாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி. உங்களை தேடி தான் வருவாங்க, எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் உங்கள் அட்வைஸ் வந்து சரியான வார்த்தைகளை பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம், ஃப்ரூட்ஸ். இந்த வாரம் நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இந்த வாரம் முழுக்க ஃப்ரூட்ஸை நீங்கள் சாப்பிடுங்களேன். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால எனக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் லைஃப்பில் கிடைக்குமானா முதல்ல உங்கள் ஹெல்த்துங்க. ரெண்டாவது, ஒரு சில பிளானட்ஸ்க்கு ஒரு சில ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். முருகருக்கு ஒரு சில பழங்களை நம்ம வந்து ரொம்ப சந்தோஷமாக போய் படைப்போம். அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. நிறைய பச்சைப்பயிறு அந்த மாதிரியான உணவுகளை, கீரை வகைகள் இதை உங்கள் உணவில் இந்த வாரம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த முதல் 2 நாள் கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் அதுக்கப்புறம் செம்மையாக இருந்ததுப்பா இந்த வீக் அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் 9 அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் இந்த வாரம் உங்களுக்கான லக்கி நம்பராக இருக்க போகுதுன்றதையும் நான் பார்க்குறேன். பட் போக போக பாருங்களேன், இந்த வாரம் அப்படியே 2 ஏஸ் கார்டு 1 ஏஸ் கார்டு வந்தாலே அப்பா சூப்பருங்க. இந்த வாரம் அப்படியே, இந்த வாரம்னு இல்லை, ஜென்ரலாகவே அது சூப்பரான கார்டு. நல்ல ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். அந்த முதல் 2 நாள் உங்களை படுத்துகிற பாடு வாரத்தோட இறுதிக்குள்ளே ஒரு நல்ல கிளாரிட்டி வந்துடும். சரி, இதுக்கு தான் இவ்வளோ கன்ஃபியூஷனா, எனக்கு புரிஞ்சிருச்சு, இனிமேல் நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். புது புது ஐடியாஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். நல்லா கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயும் கேட்டேன் தெரியுமா, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் யார்கிட்டையாவது தோணுதா, அதை எப்படி சொல்லணும்னு தெரியாமல் தவிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் தெரியுமா, அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் கொஞ்சம் ஹானஸ்ட்டாக இருக்கணுங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில். ஹானஸ்டிக்கு வந்து அளவுகோல் கிடையாது, கொஞ்சம் ஜாஸ்தின்னு கிடையாது, ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டேன். பட் ரொம்பவே நீங்கள் வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். இந்த வாரம் முழுக்க ரொம்ப ஹானஸ்ட்டாக இருங்க. இந்த வாரம்னு இல்லை, ஜென்ரலாகவே ரொம்ப ஹானஸ்ட்டாக இருங்க. பட் சின்ன சின்ன விஷயங்களை டக்குன்னு அந்த பொய் சொல்லிடுறது, இல்லை டக்குன்னு அந்த நேரத்தை வந்து தப்பிச்சு போகிறதுக்கான விஷயங்களெல்லாம் இந்த வாரம் பண்ணிடாதீங்க. அண்ட் சில நேரத்தில் நீங்கள் அப்படியே ஒரு தனிமைக்குள்ளே போயிடுறீங்க. உங்கள் காஞ்சை பார்க்கும்போது அதான் தெரியுது. ப்ராப்ளி அந்த ஃபஸ்ட் 3 days வந்து ஒரு தனிமையில் போதும்பா எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் வருதா உங்களுக்கு? என்ன டயர்டு, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதனால அப்படியாவது யூ ஆர் ஒன்லி திங்கிங் அபவுட் த பெயின்.
வலியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. அந்த வலி நமக்கு தேவையில்லை இல்லையா? வலி பிடிச்சிருக்கா? யாருக்காவது வலி பிடிக்குமா? வலியே இல்லாத வாழ்க்கையை தானே யோசிப்போம். வி டோன்ட் வாண்ட் பெயின். ஸோ அந்த மனசுக்குள்ளே அந்த கட்டி பூட்டி வச்சிருக்கிற பெயினை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா கொஞ்சம் இந்த வாரம் கொஞ்சம் இமோஷ்னலான விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த இமோஷ்னலாக ஒரு சில விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த வாரம் ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக ப்ரொக்ரெசிவாக இருக்க போகுது. ரொம்ப சந்தோஷமான வாரமாக முடிய போகுதுன்றது தான் நான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப சேஃப், இமோஷ்னலி செக்யூரான வாரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்க வேண்டியது நிறைய செல்ஃப் லவ். கண்ணா பின்னான்னு செல்ஃப் லவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கங்க. எப்படியும் நம்மளை வந்து தப்பாக சொல்ல போகிறவங்க உங்களை சுற்றி இருக்காங்கன்னா, யூ ஜஸ்ட் டோன்ட் ஹாவ் டு பாதர் அபவுட் தெம். யார் உங்களுடைய இமோஷன்ஸை பிளாக் பண்ண முடியும் இல்லை சப்ரெஸ் பண்ண முடியும்? உங்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பேரியர் கம்யூனிகேஷன் மட்டும்தான். அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு நிறைய தண்ணி குடிங்க. கீப் யுவர் செல்ஃப் ஹைட்ரேட்டட். அதையும் உங்கள் கார்ட்ஸில் பார்க்குறேன். கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ருங்க இந்த வாரம் முழு. ஏன்னா ஒரு சின்ன ஒரு டைஜஸ்டிவ் இஷ்யூவும் இருக்கலாம், க்ராப் அப் ஆகலாம். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இல்லையா? ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ருங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நிறைய ஃப்ரூட்ஸை பயன்படுத்துங்க, கொஞ்சம் சர்க்கரையை அவாய்ட் பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க. இந்த வாரம் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அப்படியே லைனாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க பார்ப்போம். ஸோ தட் பார்க்குறவர்களுக்கும் புரியும். ஸோ இன்னையோட தை கிருத்திகை ஸ்பெஷல் ரீடிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க. எனக்கு கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண போகிறீங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். இந்த பியூட்டிஃபுல்லான தை கிருத்திகையில் ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங்கோட வீக்லி ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் டூ கார்ட்ஸை சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கார்ட்ஸை பார்த்தோன்னே அபண்டன்ஸ் இந்த ஒரு வார்த்தை தாங்க எனக்கு தோணுச்சு. ஃபஸ்ட்டு ரெண்டுமே அபண்டன்ஸ், பணம், ஒரு ஸ்பீடு, நீங்கள் நினச்சது எல்லாமே சான்ஸே இல்லை. ஒரு ஸ்விஃப்ட் எனர்ஜி, எக்ஸைட்மெண்ட், நிறைய சந்தோஷங்கள், நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களை வந்து அந்த எனர்ஜி, அந்த சந்தோஷம், அந்த வாய்ப்புகள்லாம் உங்களை சரி முன்னாடி போன்னு உங்களை தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? வேறு வழியே இல்லை. நீ இப்போ ஆக்ஷனில் இறங்கியே ஆகணும். நீ ஒரு மூமெண்ட் கொடுத்தே ஆகணும். நீ வேலை செய்யணும். இந்த வேலை உனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுதுன்னா நம்ம என்னங்க செய்யாமையாக இருக்க போகிறோம்? அதுதாங்க இந்த வாரம் உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்னன்றதை நான் வந்து போக ரீடிங்கில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட் இப்போ ரீடிங்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வாரம் முழுக்க நீங்கள் என்ன திரும்ப யோசிக்க போகிறீங்க? உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி சேமிக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்க போகிறீங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம், ஒரு சில பேருக்கு வருமானம் இருக்கும், ஒரு சில பேருக்கு வருமானம் இல்லைனாலும் யாராவது ஒருத்தங்க ஏதோ ஒரு பணம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு ரொட்டேஷனில் போயிட்டுருக்கோம். என்கிட்ட பணமே இல்லை, நான் என்ன மாதிரியான சேவிங் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் அதை கவனிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் நம்ம நியூ இயர் சேலஞ்சில் கூட அதை கேட்டிருந்தாங்க. பணமே இல்லைன்ற நிலைமை எப்போ வரும்? நம்ம பணத்தை ஒழுங்காக பிளான் பண்ணாதும் பொழுது, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணாமல் இருக்கும் பொழுது தான் பணமின்மை அப்படின்ற ஒரு விஷயம் மனசுக்குள்ளே வரும். ரெண்டாவது, கடன். இருக்கிற பணத்தை வந்து சேகரிக்காமல் விட்டனால பணம் தேவை இருக்கும் போது வெளியில் கடன் வாங்குகிறோம். இது எல்லாமே ஒரு அன்சக்ஸஸ்ஃபுல் பிளானிங், ஃபினான்ஷியல் பிளானிங்கை தான் சார்ந்திருக்கும். இவ்வளோ நாள் இப்படி நடந்துருச்சு. இன்னமே ₹1 கிடச்சா கூட சேமிச்சு வைங்க. இன்ஃபேக்ட் என்கிட்ட ஒருத்தங்க அந்த நியூ இயர் ஒர்க் ஷாப் முடிஞ்சதுக்கப்புறம் நான் சொன்னனால அவங்க அதை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போட ட்ரை பண்ணுறேன். தங்கம் வாங்கியிருக்காங்க பணத்தை சேமித்து. எல்லார்கிட்டையுமே எல்லா நேரத்தையும் பணம் இருக்காது. பட் இருக்கிற நேரத்தில் சேமிச்சு வைங்க. சின்னதாக ஒரு உண்டில் வச்சு சேமிக்க ஆரம்பிங்க. ஒரு உண்டில் கூட வாங்க வேணாம், வீட்டில் இருக்கிற பழைய டப்பா எடுத்து போட்டு வைங்க, சந்தோஷமாக போட்டு வைங்க. அப்படி போட்டு வைக்கும் போது ஒரே ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு அனி ஸ்டார், இந்த பிரியாணிலலாம் போடுவாங்கள்ல ஒரு ஸ்டார் மாதிரியே இருக்கும், இந்த ரெண்டுத்தையும் போட்டுட்டு எனக்கு நிறைய பண வரவு இருக்குது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த டப்பா முழுக்க பணமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி எப்போல்லாம் பண வரவு வருதோ அப்போல்லாம் அதுக்குள்ளே போடுங்க. நீங்கள் பாருங்கள், மெதுவாக அதில் பணம் சேர ஆரம்பிக்கும். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். பணத்தை எப்படி ஈர்க்க முடியும், எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் மற்றவர்களோடு சேர்ந்து செய்யக்கூடிய வேலைகளுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும்.
இவ்வளோ நாள் தனித்து செஞ்ச வேலையை கூட மற்றவர்களோட சேர்ந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது ஒரு ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பில்ட் பண்ணணும். நானே பண்ணுறேன் அப்படின்னு பண்ணாமல் கிரியேட் அ ரிலேஷன்ஷிப். ஓகே, இந்த வாரம் நிறைய ஒயிட் பயன்படுத்துங்க. யூஸ் அ லாட் ஆஃப் ஒயிட்ஸ். அந்த ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் ஒரு சுதந்திரமாக யோசிக்கக்கூடிய திறமையையும் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும். இல்லைங்க, அப்புறம் இன்னொன்று, நான் வேலைக்கே போகல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க. எனக்கு இது வரலை, எனக்கு எதுவுமே வராது அப்படின்ற மனநிலையிலேருந்து ஏதோ ஒன்று நான் செய்யணும். எனக்கு இவ்வளோ பணம் நான் சம்பாதிக்கணும்ப்பா, இந்த வருட இறுதிக்குள்ளே நான் இவ்வளோ சம்பாதிக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யலாம்? வாட் கேன் ஐ டூ? யோசிங்க. யூ ஹாவ் டு திங்க். யோசிங்க, என்ன பண்ணலாம்? அப்போது சின்னதாக ஏதாவது என்னால் செய்ய முடியுமா? அதுக்கான சப்போர்ட் எனக்கு கிடைக்குமா? உங்களுக்கான சப்போர்ட் எப்போ கிடைக்கும்னா, நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள், அன்றைக்கி அதற்கு தேவையான சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டியை கொடுக்கும். இந்த வாரம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யோசிக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு அமைய போகுது. அதாவது வளர்ச்சிக்கான விதையை இந்த வாரம் நீங்கள் விதைக்க போகிறீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த வாரம் இது நடக்கும். கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஐ எம் ரெடி டு அட்ராக்ட் மணி. செல்வத்தை ஈர்க்க நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வாரம் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் ஃபோக்கஸ் பண்ணணும். சில நேரத்தில் நீங்கள் வந்து எவ்வளோ வந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடான மனநிலை உங்களுக்கு இல்லை. கரெக்டு தானே? போதும் என்ற மனமே நம்ம சொல்கிறோம், எல்லாருக்கும் அது சொல்கிறோம். பட் எல்லாருக்கும் அப்படி இல்லை. இன்னும் வந்தால் நல்லா இருக்கும்னு தானே நம்ம யோசிக்கிறோம். அது இந்த வாரம் உங்ககிட்ட நிறையவே இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இல்லை எனக்கு இது பத்தாது, முயற்சியில் பத்தாதுன்னு சொல்லுங்கள். பணத்தில் இது பத்தாதுன்னு அது பின்னாடி ஓடும் போது நிறைய விஷயத்த நம்ம இழந்துருவோம். நிறைய விஷயத்தில் நம்ம வந்து காணா போயிடுவோம். இந்த வாரம் ஒரு ஸ்பீட் உங்ககிட்ட இருக்கும். நான் சொன்னேன்ல ஏற்கனவே ரீடிங்கோட பிகினிங்லேயே சொன்னேன், ஒரு எக்ஸைட்மெண்ட், நிறைய வாய்ப்புகள் வரும். ஏதோ ஒன்று உங்களை புஷ் பண்ணுங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் உங்களை புஷ் பண்ண ஆரம்பிக்கும். நீ பண்ணு, அப்படியே நீங்கள் அப்படியே என்னப்பா ஒன்றுமே நடக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சி உட்கார்ற நேரத்தில் கூட யாராவது வந்து இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு, நீ ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்வாங்க. எதுவுமே பண்ணலனா கூட உங்களுக்கு பிடிச்ச விஷயம், எல்லாருக்கும் ஒரு ஹாபி இருக்கும் இல்லையா? எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் இருக்கும். அந்த ஹாபி பற்றி இன்னும் யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கவிதை எழுத பிடிக்குமா? அதை எப்படியெல்லாம் எழுதுகிறாங்க, நிறைய கவிதைகள் படிக்கிறீங்க. விதையை இந்த வாரம் நீங்கள் விதைக்கணும். ஒரு ஹை எனர்ஜி இந்த வாரம் உங்ககிட்ட இருக்குது. அதை தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு இனிஷியேட்டிவ் நீங்கள் எடுக்கலாங்க இந்த வாரம். இனிமேல் நான் அதை பண்ண போகிறேன். 6 மாதத்தில் ஒரு கோல் செட் பண்ணுங்கள். 6 மாதத்தில் நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு கோல் செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நல்ல ஒரு ஸ்பீடு. ஏன்னா ஒரு ஏஸ் கார்டு வந்தாலே வாவ் அப்படின்ற இடத்துல 2 ஏஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட். ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு டிரெக்ஷன், நல்ல ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அதை தெளிவாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். வாட் எவர் யூ ஆர் கோயிங் த்ரூ நவ், உங்கள் மனசு தான் காரணம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் காட்சை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன். இதை முதல்லையே சொல்ல வேணான்னு பார்த்தேன். ரொம்ப அதிக எதிர்பார்ப்பு. உண்மையான காதல் எனக்கு எங்கே கிடைக்கும்? உண்மையான பாசம் எனக்கு எங்கே கிடைக்கும்? எங்கெங்கே கிடைக்கும்? எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற பாசம் தான் உண்மையானது. நீங்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற அன்பு தான் உண்மையானது. நான் இவங்கக்கிட்ட ரொம்ப உண்மையாக இருந்தேன், அவங்க என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட அவ்வளோ உண்மையாக இருக்கணும்? அப்போ மற்றவங்கக்கிட்ட நீங்கள் உண்மையாகவே இருந்தது இல்லையா? முதல்ல உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் கம்மி பண்ணுங்கள். டோன்ட் எக்ஸ்பெக்ட். அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெருசாக இருக்கும். என்னங்க இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க, டோன்ட் எக்ஸ்பெக்ட்னு? எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படிங்க இருக்க முடியும்? ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடைய ஃப்ரீடமே வேறு. நம்ம எதிர்பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய பவரே வேறு. அதை வந்து நம்ம ஏதோ ஒரு புக்கில் படித்த ஞாபகம். நீ என்னைக்கு எதிர்பார்க்கிறத நிறுத்துறியோ அன்னைக்கு உன்னுடைய சக்தியே வேறு அப்படின்னு. அது ஃபஸ்ட்டு படிக்கும் போது புரியல, ஆனால் போக போக புரிஞ்சிருச்சு. என்னைக்கு நான் என்னுடைய எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கிட்டேனோ அன்னைக்கு நானாக இருந்தேன். எனக்கு அங்கே வந்து நான் இது செய்கிறேனே, இவங்க செய்வாங்களான்னு நான் கவனிக்கிறது கிடையாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த வாரம் உங்களுக்கு அது தேவை. எதிர்பார்க்காதீங்க. உண்மையான அன்பும் பாசமும் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தேடாமல் உங்களுக்கே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஏங்க எப்போவுமே மற்றவங்க கொடுக்கணும், ஏன் இவங்க தான் கொடுக்கணும் அவங்க தான் கொடுக்கணும்னு நம்மளே டிசைட் பண்ணி, அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ நம்மளே டிசைட் பண்ணிப்போம். இவங்க தான் கொடுக்கணும், இவங்கெல்லாம் கொடுக்கணும், இவங்க கொடுக்குறது எனக்கு தேவையில்லைன்னு நம்மளே முடிவு எடுத்துப்போம். அப்புறம் அவங்க கொடுக்கலன்னா நம்மளே ஃபீல் பண்ணுறது.
இதை இந்த வாரம் நீங்கள் கவனிக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் ஆக்சுவலி எல்லாமே ஃபாஸ்ட் பேஸ்டாக ரொம்ப நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு லத்தார்ஜி, ஒரு சோம்பேறித்தனம் உங்ககிட்ட தெரியலாம். இப்போப்பா டயர்டாக இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். பட் தயவு செஞ்சு டயர்டாகிடாதீங்க. நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. நிறைய கம்யூனிகேட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த வாரம் அதை உங்களால் கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ண முடியும். இந்த வாரம் இறுதிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், அதுக்குள்ளே நீங்கள் வருவீங்க. ஏதோ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், இப்போது இதை இப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா இதை முடிவெடுக்காமல் விடுறனால எனக்கு வந்து ஐ ஃபீல் ஸோ பவர்லெஸ், எனக்கு பவரே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஐம் நாட் ஃபீலிங் குட். ஒரு பயம் இருக்குது, ஏதோ ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது. நான் இப்போ இதை முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இந்த வாரம் அந்த முடிவு எடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வாரம் அந்த முடிவை நீங்கள் எடுக்கணும். பட் அந்த முடிவு எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். ஏன்னா இதுக்கு மேலேயும் இதை விட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இட் வில் நாட் டூ எனி குட் டு யூ. ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு யாராவது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க, உங்களுடைய சீக்ரெட்ஸை வெளியில் ரிவீல் பண்ண மாட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஷேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னா நீங்கள் தெளிவான முடிவுகளை எடுங்க. கொஞ்சம் யோசிங்க, நிறைய படிங்க. ஆல்சோ இந்த வாரம் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காதீங்க. யாராவது சொல்லிட்டா கூட ஏன் அவங்க அப்படி சொன்னாங்க, எதனால் அப்படி சொன்னாங்க, நான் அவங்கக்கிட்ட அப்படி இல்லையே. அண்ட் ரொம்ப இமோஷன்ஸை போட்டு டைட்டாக இறுக்கி பிடிக்காதீங்க. இந்த வாரம் ஸ்டார்டிங் சூப்பராக இருக்க போது, வார இறுதி வரைக்கும் சூப்பராக இருக்க போது. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை இந்த வாரம் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அந்த முடிவை எடுங்க. அந்த முடிவை நீங்கள் எடுக்கும் பொழுது யாரோ ஒருத்தரை நீங்கள் மன்னிப்பீங்க. நீங்கள் மன்னிக்கக்கூடியவர் நீங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா ரொம்ப உங்களை டைட்டாக பிடிச்சிட்டிங்க, ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டிங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இதெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் இதை செய்யலைன்னா நம்மளை வந்து இவங்கெல்லாம் இப்படி பேசிடுவாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, பீப்புள் ப்ளீஸர் இப்படியெல்லாம் இருந்தாச்சு. இனிமேல் நீங்கள் அப்படி இருக்க தேவையில்லை. சந்தோஷமாக இருங்க, சுதந்திரமாக இருங்க. நிறைய சக்தி உங்களை தேடி வரட்டும். பி அ பெட்டர் பர்சனாலிட்டி ஃபார் யோர் செல்ஃப். உங்களுடைய அக்செப்டன்ஸ் தான் முக்கியம். இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வாரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்க போகுது. ஐ எம் கோயிங் டு பி வெரி ஹாப்பி அண்ட் ஐ எம் ரெடி டு அட்ராக்ட் ஹாப்பினஸ். நிறைய சந்தோஷங்களை இந்த வாரம் இருக்க நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன யூனோ வாட் டு டூ, ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சவர்களுக்கும் இந்த ரீடிங்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். தை கிருத்திகை பியூட்டிஃபுல்லான டேரோ ரீடிங்கோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். நான் உங்கள் ஆர். இந்த வாரம் வீக்லி ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 3 கார்ட்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. இப்போ நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷனில் யாராவது எனக்கு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? யாராவது ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுத்தா எனக்கு பெட்டராக இருக்கும்னு உங்களுக்கு தோணுதா? இதுதான் உங்கள் மைண்டில் இருக்கா? இந்த ரீடிங்கை கேட்கும் போது கூட அதுதான் உங்களுக்கு தோணுதான்னு தெரியல. அதுதான் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் சொன்னது கரெக்ட் அப்படின்னு. ஏன்னா உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரியுது. ஓகே, இந்த வாரம் ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குங்க. எதிர்பார்க்காத ரொம்ப ஒரு புது பர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஒரு குட் நியூஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் ட்ராவலும் பார்க்குறேன் இந்த வாரம். கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கலாம், பட் அதெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. அந்த சேலஞ்சஸை இன்னும் ஸ்ட்ராங்கராக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். எங்கேருந்து இந்த எனர்ஜி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் ஒரு குழந்தைக்கு தேவையான ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்குது. நான் குழந்தையா அப்படின்னு கேட்டால் இல்லை, யாருமே இங்கே குழந்தை இல்லை. அதுவும் டேரோ ரீடிங் கேட்குறவங்க குழந்தை இல்லை. பட் அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் உங்ககிட்ட வரப்போகுது. அண்ட் டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ஏதோ ஒரு குட் நியூஸுங்க, செம்ம குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வாரம் நீங்கள் குறைச்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய கோபம். எங்கெங்கே கோவப்படாமல் உங்களுடைய வேலைகள், நீங்கள் என்ன வேலை செய்யணும், என்ன வேலை உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களால் முடிஞ்சால் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணால் உடனே பொட்டி படிக்க எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்லலை. சும்மா அப்படியே நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 தெரு தள்ளி ஒரு கோயிலுக்கோ இல்லை ஒரு பார்க்குக்கோ ஒரு பீச்சுக்கோ எங்கேயாவது ஜஸ்ட் வேர் நைஸ் க்ளோத்ஸ், மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். நல்லா அழகாக உங்களை பார்த்து ரசிச்சுட்டு வெளியில் போயிட்டு வாங்க. ஆல்சோ திடீர்னு
உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது திடீர்னு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப பாப்புலர் ஆகிடுவீங்கன்னு தோணுது. ப்ராப்ளி ஃபார் த குட் ரீசன்ஸ் பாப்புலர் ஆகிடுவீங்க. திடீர்னு எல்லோரும் உங்களை பற்றி பேசுவாங்க, இல்லை எல்லோரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்களா இருக்கும் தெரியல. திடீர்னு ஒரு டாக் ஆஃப் த டவுன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குட் நியூஸ் எல்லாருமே உங்களை வந்து என்னாச்சு, எப்படி இருக்கே அப்படின்னு உங்களை கேட்க வைக்கும் அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ இந்த வாரம் வந்து அடுத்த படிக்கு நீங்கள் முன்னேறத்துக்கு தயாராக இருக்கீங்க அப்படின்னு எட்டி பார்க்க போகிறீங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். அடுத்து என்ன பண்ணலாம், லைஃப்பில் என்ன எப்படி இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம், ரொம்ப போர் அடிக்குதே, இப்படியே இருக்கிறது போர் அடிக்குதே அப்படின்றத உங்கள் கார்ட்ஸில் நான் பார்க்குறேன். அண்ட் இந்த வாரம் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, நிறைய முயற்சிகள் போட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் பார்க்குறேன். கொஞ்சம் காமாக இருக்கணும், கொஞ்சம் உங்கள் இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண கவனிங்க இந்த வாரம், அது ரொம்ப முக்கியம். அண்ட் அடுத்து என்ன அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்து என்ன அப்படின்றது உங்கள் வேலையோ உங்கள் தொழிலையோ பண ரீதியாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்லேயும் எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் இருக்குது அப்படின்னு யோசிக்க வேண்டிய தருணங்கள் வரப்போகுது. இந்த உறவு தேவையா, இப்போ உங்கள் மைண்டில் இருக்க அந்த ஒரு உறவு சொல்கிறேன், இது தேவையா, இல்லை இது தேவைதான் ஆனால் இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா அதற்கான தாட் ப்ராசஸ் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். எப்படி இந்த உறவை இன்னும் பெட்டர் ஆக்கலாம், இது ரொம்ப நம்மளுக்கு வந்து புரியாத புதிராக இருக்கே அப்படின்னு. ஒரு சில இடத்துல யூ வில் லூஸ் பேலன்ஸ். இந்த ரிலேஷன்ஷிப் நீங்கள் இப்போ மனசில் வச்சுருக்க இந்த உறவு வந்து ஒரு சில இடத்துல உங்களை வந்து என்ன இது இப்படி இருக்கே அப்படின்னு யோசித்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக போகிற நேரத்தில் இல்லை கரெக்டாக பிளான் பண்ணி இதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்றதும் மனசில் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாத தவிக்கிறதும் ஒரு பக்கம் இருக்கும். பொறுமையாக இருங்க, இந்த வாரம் மட்டும்தான் இப்படி இருக்கும், அடுத்த வாரம் எவ்ரிதிங் வில் பி ஃபைன். அதே மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கலை, இல்லை ரொம்ப ஒரு விஷயத்தை யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்றதுக்காக திடீர்னு போய் ஒருத்தங்க கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்காதீங்க. ஓவர் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, திடீர்னு அந்த இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாமல் யார்கிட்டயோ போயிட்டு எல்லாம் உட்காந்து கதையாக சொல்கிறது, எனக்கு இப்படியெல்லாம் ஆச்சு, இவங்க இப்படிலாம் பண்ணாங்க. இன்னும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம். உங்களை பற்றின சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை மற்றவர்களை பற்றி யோசிக்கிறீங்கனாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றவர்களை பற்றியே தவறாக சொல்கிறது இந்த வாரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. பிகாஸ் நீங்கள் சொல்கிறவங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே நல்லா என் கூட பழகுனவங்க அப்படின்னாலும் நீங்கள் யாரை பற்றி பேசுனீங்களோ அவங்கக்கிட்ட உங்களை பற்றி போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. அண்ட் எது உங்கள் ப்ரையாரிட்டி, எது உங்களுக்கு இந்த வாரம் முக்கியம் அப்படின்றதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு மாட்ரேஷன் தேவைப்படுது, காம்னஸ் தேவைப்படுது. உங்களுக்கு பிடிச்சா ஏதாவது பீச்சுக்கு போயிட்டு வாங்க, கொஞ்சம் உப்பு தண்ணியில் காலை நனைச்சிட்டு வாங்க அப்படின்றத தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கு, அது என்னன்னு தேடி போக போகிறீங்களா, வேண்டான்னு தான் நான் சொல்லுவேன். அது அப்படியே இருக்கட்டும். பட் திடீர்னு இந்த வாரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே உங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு ரெக்கக்னிஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது. பரவாயில்ல பண்ணிட்டேன், சூப்பர்னு எல்லோரும் வாய் வழியாக சொல்லுவாங்க. மனசில் என்ன நினைப்பாங்க அப்படின்றத நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா கார்ட்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் போட்டி பொறாமை அதெல்லாம் இருக்கும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். அண்ட் ரொம்ப முக்கியமாக உங்ககிட்ட நான் இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். நீங்கள் யாரோ ஒருத்தர்கிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. அவங்க இல்லைனா என்ன பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. ஆனால் ஒருத்தர்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, அவங்க தான் எல்லாம். அவங்க இல்லைனா உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அவங்க தான் எல்லாம், அவங்கக்கிட்ட தான் பேசுவீங்க, அவங்ககிட்ட தான் நல்லா பழகுவீங்க, டெய்லி காலையில் மெசேஜ் அனுப்புறது எல்லாம் அவங்ககிட்டே பண்ணிகிட்ருப்பீங்க. கொஞ்சம் அவங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக கூட இருக்கலாம். பட் ஒரே ஒருத்தங்க கிட்ட ஸ்டிக் ஆன் பண்ணுறதும் நல்லதா. நாளைக்கு அவங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னா அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? ஹவு வில் யூ ஹேண்டில் த சிச்சுவேஷன் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். ரொம்ப அவங்க தான் வேணும், ஒரே ஒருத்தங்க தான் வேணும் அப்படின்னு இல்லாமல் எல்லார்கிட்டையும் பேசி பழகிறத இந்த வாரத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கலர் வந்து எல்லோ உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். அண்ட் எந்த நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ன்ற நம்பரை கொஞ்சம் ரெகுலராக பயன்படுத்த பாருங்கள். இந்த வாரம் முழுக்க சூப்பர் பெனிஃபிஷியலாக உங்களுக்கு இருக்குன்றதை நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் எப்பவுமே உங்களை ஈஸியாக சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதோ, இதுதான் இருக்கே, இது உனக்கு போதாதா அப்படிங்கிறது, இல்லை எனக்கு இது போதாது, எனக்கு இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளா நீங்கள்? உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தெரியுது. அப்படி தான் இருக்கீங்கன்னா சியர் அப். எப்போவுமே லைஃப் இப்படி இருந்துராது, நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகுது. அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கே,
நிறைய விஷயங்கள். திடீர்னு ஒரு பக்கம் பார்த்தா நியூஸ் பேப்பரை பற்றி யோசிப்பீங்க, திடீர்னு பார்த்தா உறவை பற்றி யோசிப்பீங்க, திடீர்னு பசிக்குதுன்னு யோசிப்பீங்க. ஸோ பயங்கரமான ஒரு மூட் ஸ்விங்கை இந்த வார இறுதிக்குள்ளே உங்ககிட்ட நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ஓவர் திங்கிங், ஓவர் அனலைசிங் சொல்லுவாங்கம்மா. ஓவர் திங்கிங்கை விட ஏன் இது இப்படி நடந்தது, எஸ் ஓவர் திங்கிங் இல்லை, ஓவர் அனலைசிங். அண்ட் ஆல்சோ யாராவது உங்ககிட்ட வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எதாவது பேசுகிறாங்க, இல்லை உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, இல்லை உங்களை ஏதாவது இரிட்டேட் பண்ணுறாங்க, ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்காங்க, ஏதோ யூ ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபுள் அப்படின்ற நேரத்தில் ஆர்கியூ பண்ணாதீங்க, விட்டுருங்க. இந்த வாரம் நீங்கள் ஆர்கியூவே பண்ணக்கூடாத வாரம், பொறுமையாக இருக்க வேண்டிய வாரம் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள், யார் எப்படி எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. அதுவும் இந்த வார இறுதிக்குள்ளே ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ கண்டிப்பாக யார் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லணும். அண்ட் உங்கள் உறவுகளுக்குள்ளே நல்ல சந்தோஷமாக சகஜமாக பேசுங்க. அண்ட் கேட்குற விஷயங்களை ஒன்றா ஷேர் பண்ணுங்கள், இல்லை ஷேர் பண்ணாமல் விட்டுருங்க, மாற்றி சொல்லிடாதீங்க. கொஞ்சம் மேனிப்புலேஷன் இந்த வாரம் உங்ககிட்ட இருக்கலாம். ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க. அதுதான் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இந்த வாரம் நிறைய சந்தோஷங்கள் உங்களை தேடி வரணும். அண்ட் கட்டாயமாக அந்த ஒரு குட் நியூஸ்க்காக நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐம் வெயிட்டிங் டு ரிசீவ் த குட் நியூஸ். ஐம் ரெடின்னு சொல்லுங்கள், வெயிட்டிங் கூட இல்லைங்க, ஐம் ரெடி டு அட்ராக்ட் த குட் நியூஸ் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய சந்தோஷங்கள் உங்களை தேடி வரட்டும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ், ஆமாங்க, கீப் ஸ்மைலிங்.